அடியே மச்ச வெளியலைக்கு உச்சமில்லாத ரூபி. சரிம்மா. எப்படி மச்ச வெளியலைக்கு உச்சமில்லாத ரூபி? மச்சமன்னா மீன். மீன் போல் மீன் போல் கண்ணழகி. உண்மைதான். மச்ச வெளியலைக்கு உச்சமில்லாத ரூபி. என் பெயரோ ஊர்வசி என்று அழைக்கலாம். ஊர்வசின்னு சொல்றீங்களே, உண்மைதான். இந்த ஊர்வசி எப்படி பிறந்தீங்க? அடியே பிறப்பின் ரகசியம் என்ன தாயே? என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசம நாடுகள் அங்கத்திலே பெற்றெடுத்த இடது தாய் தந்தையா? தாய் தந்தை யார் தாய்? உன்னை போல ஒரு தாயின் அங்கத்தின் வழியாக நான் பிறந்தனா? சரி, நான் எப்படி பிறந்தவள்? எப்படிமா பிறந்தீங்க? நான் எப்படி ஜெகன்மாகினேன்? எப்படி பிறந்தீங்க சொல்லவா? ஆகட்டும் தாயே. தெரியுமா? சொன்னால் தெரியும். அடியே தேவாதி தேவரல்லா அப்பா கதி அபூர்வா கடதரமா நான் எப்படி பிறந்தவள்? எப்படிமா? ஆமா, நீ எப்படி பிறந்த? அது ஏமா கேக்குற? எங்க அப்பா வெந்து விட்டான், எங்க அம்மா சந்து விட்டா, நான் நவுக்குன்னு வந்துட்டேமா. அதனாலதான் அப்படி அரைவேக்காடு மாதிரி பிறந்திருக்கிற. ஆமாமா. எப்படி? என்னமோ எங்க ஆயாப்பா வெளிச்சல பெக்காத பெக்கதா வேணாது. ஆமா ஆமா. உன்னை வந்து உங்க அப்பா அம்மா வெளிச்சல பெத்துட்டான். ஒரு டைம் வாய் வளைய போகாம இல்ல, உன்னை வந்து வெளிச்சல உங்க அப்பா அம்மா பெத்துட்டாங்க. ஆமா. என்ன எங்க அப்பா அம்மா இருட்டுல கூட்டு போய் பண்ணி பெத்துட்டாங்க. என்ன பண்றோம்?
கண்ணம்மா அம்மா நான் எப்படி பிறந்தவன்? எப்படி? தேவாதி தேவர்களாம் தேவ அமிர்தம் கலைந்தார்கள். தேவர் ஒரு பக்கமும் தேவர் ஒரு புறம், அசுரர்கள் ஒரு பக்கமும் ஒரு புறம். ஆதி சேஷன் பாம்பு அணைக்கயிறாக வைத்து சந்திரனை தூணாக நிறுத்தி மந்திரகிரி மலையை ஒரு மத்தாக வைத்து பெரிய பார்க்கடலை ஒரு பாண்டமாக வைத்து தேவம் அமிர்தம் கடைந்தார்கள். தேவர் ஒரு பக்கமும் ஒரு புறம், அசுரர்கள் ஒரு பக்கமும் அவர் ஒரு புறம். அந்த தேவம் அமிர்தம் கடையும் பொழுது நான் பெண்ணாக நான் பிறந்தேன். சரிம்மா, அம்மம்மா பெண்ணாக பிறந்தேன்னு சொல்றீங்களே, யாருடைய அடக்கத்துல இருக்கிறீங்க? நாங்கள் யார் யார் பிறந்தோம்? எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேரு? நாங்களும் அக்கா தங்கச்சி 7 பேர் பிறந்தோம். யார் யார் தாய்? நாட்டிய மாதர்கள். தாய் நம்மை ஊர்வசி ரதி தேவி திலோத்தமை இப்படி என்று சொல்லக்கூடிய நாங்களோ 7 நாட்டி பெண்களாக பிறந்திருந்தாலும் 60,000 கன்னிஸ்மார்களில் நாங்க 7 பேர் தனி. 7 பேர் தனியா பிறந்தீங்க. ஆமா. ஆகட்டும். அந்த அமிர்தத்தில் யாரு முதலாக பிறந்தா? யாரு? இந்த போல முன்ன ஒரு மூதேவி பிறந்துச்சு. ஆமா. அந்த வந்த உடனே இவர் மூஞ்சில் தான் முழிச்சான். எப்படி படுத்துவங்கிறாரு வேறதா? எந்திரிச்சு உட்கார். மூதேவிங்கிறது தப்பு இல்ல. மூதேவிங்கிறது எங்க அக்கா. உங்க அக்கா? எங்க அக்காக்கு என்ன வேலை? ஒரு மனிதனுக்கு தூக்கத்தை உண்டாக்குவது வேலை. ஆமா. ஒரு மனிதனுக்கு சராசரியா 4 மணி நேரம் தூக்கம் இருக்கணும். கண்டிப்பா. தூக்கலைன்னா உடம்பு கெட்டு போயிரும், மனசும் கெட்டு போயிரும், எல்லாமே கெட்டு போயிரும். அந்த தூக்கத்தை உண்டாக்குவது அக்கா மூதேவி. பிறகு யார் பிறந்தா? யாரு? என்னை போல அழகாக ஒரு ஸ்ரீதேவி பிறந்தா. ஸ்ரீதேவி. ஆமா. அடுத்தது 7 நாட்டிய மாதர்கள், பட்டத்தை வெள்ளை யானை, பாரிஜாத மலர் இப்படி சொல்லக்கூடிய நாங்களும் 60,000 பெண்கள் பிறந்திருந்தாலும் அடிக்கடியே யாருடைய அடக்கத்துல இருக்கிறீங்க? எங்களுக்கு தினந்தோறும் என்ன வேலை? எங்க இருக்கிறீங்க உனக்கு தெரியுமா? சொன்னால் தெரியும். சொல்லவா? ஆகட்டும். நாங்கள் 7 பேரும் எங்க இருக்கிறீங்க? தெய்வலோகம், பொன்னுலோகம், அமராவதி என்று 3 லோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவர்க்கெல்லாம் அதிபதி. யாருக்கு? தேவர்க்கெல்லாம் அதிபதி தேவேந்திர மன்னரிடம் நாங்கள் நாட்டிய பெண்களாக பணிபுரிந்து வருகிறோம். சரிமா. இருந்தாலும் நீ வந்த காரணம் என்ன? உங்க அம்மாவும் எந்த அம்மா? உங்க மகாராஜா இந்திராணி. ஆமா. 2 பேரும் கூப்பிட்டு இருக்காங்க. என்ன சொல்றேன்? ஆமாண்ணா சொல்றேன். சொல்ல மாட்டியா? வந்த டீ கொடுத்தா குடிச்சிட்டுட்டான். சரி, இப்ப நேரா பேச போறோம். நேரா ஆளுக்கிற கட்டியும் போடலாம். வா. ஏய், யா தூரனு குவாட்டர் குடிப்பியா? அந்த போ. யா எனக்கு அந்த குவாட்டர் குடிக்கிற கண்டா வேணும், குடிக்காது. யா யாராவது குடிக்கிறவங்க செத்து போயிட்டா கூட அந்த இளவு கூட போக மாட்டேன். முதல்ல தூரணுன்றான். ஏண்டா அருள, ஏன் இளவுக்கு போக மாட்டாங்கன்னு கேளு. நீங்களே 2 குவாட்டர் குடிச்சிட்டு கிளப்பிட்டு கிடப்பாங்க. எந்த இளவுக்கு போவாங்க? நானே குடிக்கிறவன். தெரியும் எல்லாம் ஒயின் ஷாப்ல பொம்பளைங்களே போய் வாங்கி குடிக்கிறீங்க. ஓமலூர் ஒயின் ஷாப் பார்த்தேன். இருந்தாலும் அடியே அவருடைய பாதத்தை போய் காண வேண்டும் அல்லவா? ஆமா. அடியே போலாமா? போலாம். அடியம்மா 8 நல்ல நடந்து